வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஓன் வாய்ஸ். அவ்வளோவா நல்லா இருக்காது. பசங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரே டென்ஷன். அவங்கள கிளப்பிட்டு தான் வீடியோ எடுத்தேன். மாமா மார்க்கெட் போயிருக்காரு. அவர் வந்தவுடனே பசின்னு கேட்பார். அதனால் ஒரு வரத்துக்கு முன்னே சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிட்டேன். அவர் வந்தவுடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றி மாமாவுக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. தக்காளி சட்னி, பீன்ஸு சாம்பார். இன்றைக்கி சாதம் வடிச்சிருக்கேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சேன். பீன்ஸு சாம்பார், அப்புறமா கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சேன். பசங்க லஞ்சுக்கு கட்டிட்டு மாமாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். அவர் மார்க்கெட் போய்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மார்க்கெட் போய்ட்டு எல்லா காயும் வாங்கிட்டு வந்தார். 2 நாள் கடை லீவு. இன்றைக்கி கடை ஓப்பன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். அது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து கவரில் போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சா தான் அது டக்கு நம்ம எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீட்ரூட்லாம் அந்த காம்பை கிள்ளிட்டு தான் வைப்பேன் கவரில் போட்டு. ஏன்னா அதை அப்படியே வச்சாக்கா அந்த காம்பெல்லாம் சீக்கிரமே ஒரு 2 நாள் 3 நாள்லேயே அழுகிடும். அதனால் காயும் கெட்டு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு எல்லா காயும் தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த கவர் வைக்கும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு கவரில் வச்சிங்கன்னா அது ரொம்ப தண்ணி விடாமல் இருக்கும். அந்த காய் அதுக்குள்ளே தண்ணி தேங்கிடும் இல்லையா, அது அவ்வளோவா இருக்காது. எல்லாத்தையும் தனித்தனியாக கவரில் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் அதில் வச்சுருக்கேன் தனியாக கூடையில். கவரில் போட்ட காயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு குளிக்க கிளம்புறேன். குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். அடுத்த வீடியோவில்